ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து திருவண்ணாமலை லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து முக்கியமாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியில் வந்து சில ஏரியாவில் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்குமே வந்து என்ன ஒரு நியூஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, மீண்டும் தமிழகத்தில் வந்து கனமழை தொடரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்தந்த மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை தொடரும், எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. யார் சொன்னாங்க அப்படின்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் இப்போ ரீசெண்டாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து கேரளாவும் தமிழ்நாட்டிலையும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடர தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஒட்டியே இன்னைக்கு ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அளிச்சதை நீங்கள் உங்களால் பார்த்துருக்க முடியும். முக்கியமாக புதுச்சேரி, அப்புறம் வந்து திருவண்ணாமலை, அப்புறம் வந்து ராணிப்பேட்டைக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க. கடலூர், அப்புறம் நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலைமையில் மறுபடியும் நாளைக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக கொஸ்டின் வந்து வரும். ஏன் அப்படின்னா, மீண்டும் வந்து கனமழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து வேறு ஏதாவது மாவட்டத்துக்கு வந்து மீண்டும் ஏதாவது அதிகபட்சமாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளது. இப்போ வந்து சம் மாடல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னென்ன மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை தொடர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மழைகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்ய சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக தொடரப்போகுது சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து விடுமுறை அளிச்சிருந்தாங்க. மீண்டும் அங்கே வந்து கனமழை தொடரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, முக்கியமாக மதுரை லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து திருச்சி, பெரம்பலூர் அண்ட் லாஸ்ட்டாக வந்து திருப்பத்தூர், இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து தமிழகத்தில் மீண்டும் மழைகள் பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மாவட்டம் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டு பண்ணாமல் விட்டுட்டாங்க, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அப்புறம் வந்து விழுப்புரமும். ஸோ 2 மாவட்டம், அந்த 2 இதனால தான் வந்து இப்போ பெரிய கேஸாகவே இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் வந்து கனமழை தொடரப்போகுது. அண்ட் புதுச்சேரி மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் கனமழை தொடரப்போகுது. இந்த 2 மாவட்டத்துக்கும் நாளைக்கு அதிகபட்சமாக விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, அங்கே ரொம்ப வந்து இப்போ ஃப்ளட்டு வந்தனால யாருமே வெளியில் போகாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதனால மீண்டும் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதுன்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்திலிருந்து கண்டிப்பாக நாளைக்கு கனமழை தொடர தான் போகுது. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாகவே கனமழை தொடர போது சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து மீண்டும் கனமழை தொடர தான் போகுது. நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் பார்க்குற மாவட்டத்தில் இருந்து மழைகள் பெய்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க.